ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கி நான் கவனக்குறைவாக இருப்பது பற்றி அவர்கள் பேசினார்கள் அப்படின்ற ஒரு தமிழ் வாக்கியத்தை எடுத்துகிட்டு அதை எப்படி ஆங்கிலத்தில் எழுதலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் காலத்தில் பாசிட்டிவாக கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸு. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான லெசன் தான் நான் போடுவேன். ரொம்ப அட்வான்ஸ்டு லெசன் தான் போடுவேன். சாதாரண லெசன்லாம் போட மாட்டேன், அட்வான்ஸ் லெசன் தான் போடுவேன். சரி, போகலாங்களா? இப்போது நான் கவனக்குறைவாக இருப்பது பற்றி அவர்கள் பேசினார்கள். இதுதான் சென்டென்ஸு. இதில் முடிஞ்சு வாங்கியது ஃப்ரெண்ட்ஸு, அவர்கள் பேசினார்கள். அதை ஃபஸ்ட் எழுதுங்க. ஸ்டெப் 1, அவர்கள் பேசினார்கள் எப்படி எழுதுங்க? தே டாக்டு. இதில் முடியாத வாக்கியது நான் கவனக்குறைவாக இருப்பது பற்றி. இது முடியாத வாக்கியம். இந்த பற்றி இருந்தால் அப்புறம் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், அப்படி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு நான் கவனக்குறைவாக இருப்பது, அதை எப்படி நம்ம ஆங்கிலத்தில் எழுதலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் கவனக்குறைவாக இருப்பது அப்படின்றத நான் இருப்பது கவனக்குறைவாக அப்படின்னு கொஞ்சம் மாற்றி எழுதிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பண்ணணும்? பொசசிவ் அட்ஜெக்டிவ் ப்ளஸ் ஜெரண்டு அந்த ஃபார்முலா படி நம்ம இதை எழுதணும். இப்போது ஃபஸ்ட்டு ஐக்கு ஃபஸ்ட்டு ஃபார்ம் என்னதுங்க? மை. இருப்பது இருன்றது தான் B1 வெர்பு. இருன்றது B1 வெர்பு. அது கூட அதை ஜெரண்டாக்குங்க, ஐஎன்ஜி சேர்த்துனா பீயிங், இருப்பது. அப்போ நான் இருப்பதுன்னு எப்படி எழுதுவீங்க? பொசிட்டிவ் ஜெரண்டை இப்போ அந்த இதை யூஸ் பண்ணி எழுதுவீங்கன்னா மை பீயிங். எப்படி இருப்பது? கவனக்குறைவாக. அப்போ மை பீயிங் கேர்லெஸ் அப்படின்னு வரும். நான் கவனக்குறைவாக இருப்பதுன்றது எப்படி வருங்க? மை பீயிங் கேர்லெஸ் என வருகிறது. ஆனால் நம்மளுக்கு அப்படியா இருக்குது? முடியாத வாக்கியம். நான் கவனக்குறைவாக இருப்பது பற்றி அப்படின்ற ஒரு ப்ரீபோசிஷனும் கூட வரதுனால அந்த ப்ரீபோசிஷனை அந்த மை பீயிங் கேர்லெஸ்ன்ற ஃப்ரேஸ்க்கு முன்னாடி போட்டுக்குங்க. அப்போ எப்படி வருங்க? அபவுட் மை பீயிங் கேர்லெஸ் அப்படின்னு வரும். நான் கவனக்குறைவாக இருப்பது பற்றி இது எப்படி வருங்க? அபவுட் மை பீயிங் கேர்லெஸ் என்ன வரும். இப்போ ஃபைனலாக என்ன பண்ணுவீங்க? முடிஞ்ச வாக்கியத்தை ஃபஸ்ட்டு எழுதுங்க. அவர்கள் பேசினார்கள், தே டாக்டு. அப்புறம் இந்த முடியாத வாக்கியத்தை நம்ம எழுதி வச்சுருக்கீங்களா, அதை அப்படியே அதை பின்தொடர்ந்து எழுதிக்கிங்க. எப்படி எழுதிங்க? அபவுட் மை பீயிங் கேர்லெஸ். நான் கவனக்குறைவாக இருப்பது பற்றி அவர்கள் பேசினார்கள். அதை நீங்கள் ஆங்கிலத்தில் எழுதி எப்படி சொல்லுவீங்கன்னா, எப்படி எழுதுன்னா தே டாக்டு அபவுட் மை பீயிங் கேர்லெஸ். அது தேன்றது சப்ஜெக்ட்டுங்க, டாக்டுன்றது வெர்புங்க, அபவுட்ன்றது ப்ரீபோஷனுங்க. ப்ரீபோஷனுக்கு ஆப்ஜெக்டாக ஜெரண்டு வரணும் ஒரு கான்செப்ட். இதுக்கு முன்னே நான் 6-7 வீடியோ போட்டிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அதை போய் பாருங்கள். அந்த கான்செப்ட் பிரகாரம் தான் இங்கே அபவுட்ன்ற ப்ரீபோஷனுக்கு ஆப்ஜெக்டாக மை பீயிங் கேர்லெஸ் என்ற பொசசிவ் ஜெரண்டு ப்ரீபோஷன் அபவுட்ன்ற ப்ரீபோஷனுக்கு ஆப்ஜெக்டாக வந்திருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிங்க. அதுதான் உங்களுக்கு இப்போ இந்த வீடியோ மூலம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. சரி, போடாங்களா ஃப்ரெண்ட்ஸு? நன்றி. கொஞ்சம் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.